அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரி, ஃபிஷரீஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி தான் பார்க்க போறோம். சரியா? இதுல நிறைய டேட்டாஸ் வந்து இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேட்டில் பிரீட், பஃபல்லோ பிரீட், கோட் அண்ட் ஷீப் பிரீட்ஸ் பத்திலாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மில்க் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, ஆவின் பத்தின கண்டென்ட் எல்லாமே நம்ம இந்த பாலிசி நோட்ல பார்ப்போம். அடுத்தது இன்லேண்ட் ஃபிஷரீஸ் எப்படி இருக்கு, மெரைன் ஃபிஷிங் எப்படி இருக்கு தமிழ்நாட்டில், ஃபிஷர்மேன் வெல்ஃபேருக்காக என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான கண்டென்ட்டை பார்ப்போம். கொஞ்சம் முக்கியமான ஏரியா தான். இதுல இருந்து பெரிய அளவில் நம்ம கொஸ்டின் வரல, வந்துச்சுனாலும் அந்த பிரீடை வச்சு தான் கேட்குறாங்க. மேபி டிவியேட் ஆகி மற்ற ரேங்கிங்ஸ்லாம் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம படிச்சு வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன்ல தமிழ்நாடோட ரேங்க் என்ன? மில்க் அப்படின்னா 11th ரேங்க்ல இருக்கும். எக் ப்ரொடக்ஷன்ல செகண்ட் ரேங்க் இருக்கும். மீட் ப்ரொடக்ஷன்ல 6th ரேங்க் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மில்க்னா 11th ரேங்க்ல இருக்கும். எக்ல செகண்ட் ரேங்க் இருக்கும். மீட்ல 6th ரேங்க் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மில்க் ப்ரொடக்ஷன்ல ஓவரால் இந்தியாவில் தமிழ்நாடு 4.52% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. எக் ப்ரொடக்ஷன்ல கிட்டத்தட்ட 15.64% தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்றோம். ஐசிஎம்ஆர் படி பாத்தீங்கன்னா, பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் இருக்கு. ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கிராம்ஸ் வந்து பால் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கண்டென்ட். ஐசிஎம்ஆரோடைய டேட்டா அப்படி பாக்குறப்ப ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 300 கிராம் ஆஃப் மில்க் வந்து கிடைச்சிருக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல 384 கிராம் வந்து கிடைக்குது. நம்ம சும்மாவே டீ குடிச்சிட்டு தான் இருப்போம், சாப்பிட கூட மாட்டோம். அதனால நிறைய தான் இருக்கும். அடுத்தது எக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஐசிஎம்ஆர் டேட்டா படி ஒரு வருஷத்துக்கு ஒரு நபருக்கு 180 எக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 291 எக்கு கிடைக்குது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இதெல்லாம் டேட்டாஸ். அடுத்தது மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் எப்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1903. தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கறத எப்ப கொண்டு வந்திருக்காங்கன்னா 2018ல கொண்டு வந்திருக்காங்க. லைஃப் ஸ்டாக் வெல்த் இன் தமிழ்நாடு, இதுதான் நம்ம பார்க்கறோம். இதுல இருந்து தான் 2A மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்ப காங்கேயம் கேட்டில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேட்டில் பிரீடு என்னெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல? காங்கேயம், உம்பளச்சேரி, ஆலம்பாடி, பர்கூர், புலிக்குளம். இதுல பஃபலோ பிரீடு வந்து பாத்தீங்கன்னா தோடா அப்படிங்கிறது பஃபலோ பிரீடு. இந்த 4-5 பேரை கொடுத்துட்டு அதுல தோடாவையும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்து அதுல எது ஆட் ஒன் அவுட்னு கேட்டா தோடாவை தான் போடணும். ஏன்னா அது பஃபலோ, மத்ததெல்லாம் கேட்டில். சரியா? சோ இப்ப காங்கேயம் கேட்டில் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நமக்கு மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கு. திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர் அந்த பகுதியில. உம்பளச்சேரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு எங்கெல்லாம் இருக்குன்னா ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேவா? தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர் அந்த டெல்டா மாவட்டங்கள்ல எல்லாம் நமக்கு உம்பளச்சேரி அப்படிங்கிறது இருக்கு. ஆலம்பாடி அப்படிங்கிறது மறுபடியும் வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் லைக் தருமபுரி, ஈரோடு, சேலம் அங்கிட்டு. ஓகேங்களா? நார்த் வெஸ்ட் அந்த ரீஜன்ல வந்துடும். தருமபுரி, ஈரோடு, சேலம் அங்கிட்டு. புலிக்குளம் அப்படிங்கிறது மதுரையை சுற்றியுள்ள பகுதிகள். சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி அப்படிங்கிறது. பர்கூர் வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல. அடுத்தது தோடா அப்படிங்கிறது நீலகிரிஸ்ல. இதெல்லாம் நமக்கு கேட்டுட்டாங்க. அடுத்தது வேற ஏதாவது தான் கேட்பாங்க. அப்படி பாக்குறப்ப நமக்கு ஷீப் பிரீட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்ப மேச்சேரி அப்படிங்கிறது சேலம், ஈரோட்ல இருக்கு. ராம்நாடு ஒயிட் அப்படிங்கிறது தூத்துக்குடி, ராமநாதபுரம். மெட்ராஸ் ரெட் அப்படிங்கிறது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர். கிலாக்கரைசல் அப்படிங்கிறது ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல். வேம்பூர் அப்படிங்கிறது தூத்துக்குடி. திருச்சி பிளாக் அப்படிங்கிறது பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம் அந்த பகுதிகளில். கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர். நீலகிரி அப்படிங்கிறது நீலகிரி இடத்துல இருக்கு. அதே மாதிரி நேட்டிவ் கோட் பிரீட்ஸ், இது ஷீப். ஓகேவா? இது கோட். கோட்ல வந்து பாத்தீங்கன்னா கன்னி ஆடு அப்படிங்கிறது விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி. கொடி ஆடு அப்படிங்கிறது தூத்துக்குடி, திருநெல்வேலி. சேலம் பிளாக் அப்படிங்கிறது சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போட்டுடலாம். சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு ஜெர்சி மாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூகேல இருந்து வருது. ஹோல்ஸ்டெயின் ஃப்ரீசன் அப்படிங்கிறது நெதர்லாண்ட்ல இருந்து வரக்கூடிய மாடுகள். ஸோ அந்த மாதிரியான கேட்டில் பிரீட்ஸையுமே நம்ம தமிழ்நாட்டில் வந்து வளர்த்துட்டு தான் இருக்கோம். அதோட கிராஸ் பிரீடிங் எல்லாமே பண்றாங்க. ஸோ அப்படிலாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாடோட ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் பவுல்ட்ரி அதுல செகண்ட் ரேங்க், ஷீப் 4th ரேங்க், கோட் 7th ரேங்க், 13th கேட்டில்ல வந்து 13, 14 வந்து பஃபல்லோ. ஓகேவா? செகண்ட் ரேங்க் இன் பவுல்ட்ரி. அடுத்ததா பாத்தீங்கன்னா செகண்ட் ரேங்க் இன் பவுல்ட்ரி, 4th ரேங்க் இன் ஷீப், 7th ரேங்க் இன் கோட், 13th ரேங்க் இன் கேட்டில், 14th ரேங்க் இன் பஃபல்லோ. ஓகேவா? அடுத்தது நமக்கு நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்க்கு கீழே இந்த மாடுங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதுக்கான வேக்சினேஷன் எல்லாமே நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கோம். அடுத்தது தமிழ்நாடு இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம்.
TNIAMP இதுக்கு ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். தமிழ்நாடு இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம் வேர்ல்டு பேங்கோட அசிஸ்டன்ஸோட தமிழ்நாடு அரசாங்கம் 2017ஆம் ஆண்டுலேருந்து இதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து முக்கியமான ஏரியா என்னன்னா லைஃப் ஸ்டாக் சென்சஸ். இந்த ஏரியால இருந்து அடுத்து கேட்கணும்னா இதெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா லைஃப் ஸ்டாக் சென்சஸ் அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறது. 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை பண்றாங்க. 1920 இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த சென்சஸ் வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போய்கிட்டு இருக்கு. கடைசியா எப்ப எடுத்திருப்பாங்கன்னா 2019 எடுத்திருப்பாங்க. சரியா, 2019 எடுத்திருப்பாங்க. அதுதான் வந்து 20th லைஃப் ஸ்டாக் சென்சஸா இருந்துச்சு. அடுத்தது 21st லைஃப் ஸ்டாக் சென்சஸ் அப்படிங்கிறது மார்ச் 2025 கம்ப்ளீட் ஆயிருக்கும். சரியா, இப்போ இதை வந்து நம்ம படிச்சு வச்சுக்கணும். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 21 லைஃப் ஸ்டாக் சென்சஸ் நடந்திருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. 1920 இருந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படி பார்த்தாலே நமக்கு கால்குலேட் பண்ணி போட்டுடலாம். அடுத்தது ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு. மஞ்சு விரட்டு, வடமாடு, எருது விடும் விழா, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஜல்லிக்கட்டு சட்டம் எப்போ வந்துச்சுன்னா 2017. இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம எல்லாம் போராட்டம் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் ஜல்லிக்கட்டு சட்டம் 2017. ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் எங்க இருக்குன்னா மதுரையில கீழக்கரை அப்படிங்கிற பகுதியில இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரியா, அடுத்தது மொபைல் வெட்டினரி யூனிட். அதாவது இந்த வெட்டினரி கேருக்கான டோல் ஃப்ரீ நம்பர். இப்போ எப்படி மென்டல் ஹெல்த்னா வந்து 14416 சொல்றோம், சைல்டு ஹெல்ப்லைன்னா 1098 அப்படிங்கறத சொல்றோமோ, வெட்டினரி கேருக்கான ஹெல்ப்லைன் நம்பர் அப்படிங்கிறது 1962. இதை கேட்கலாம், அடுத்த எக்ஸாம்ல கேட்பாங்க அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 51A சப்கிளாஸ் G. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்விரான்மெண்ட் அண்ட் தென் என்விரான்மெண்ட் ரிலேட் பண்ணி வரக்கூடிய ஃபண்டமெண்டல் டியூட்டி. அதே மாதிரி உயிரினங்கள் மத்தியில கருணை காட்டணும், கம்பேஷன் ரிலேட்டடா வரக்கூடிய ஃபண்டமெண்டல் டியூட்டியும் ஆர்டிகல் 51A சப்கிளாஸ் G தான். சரியா, அடுத்தது வள்ளலார் பல்லுயிர் காப்பங்கள். இது வந்து 2022 வள்ளலாருடைய 200வது ஆனிவர்சரி அப்ப கொண்டு வந்திருப்பாங்க, வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் அப்படிங்கிறது. இந்த ஸ்கீம் என்ன பண்றாங்கன்னா இந்த கால்நடைகளை பராமரிக்கக்கூடிய என்ஜிஓக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த என்ஜிஓக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஓகேவா, அதுதான் இந்த வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது தமிழ்நாடு லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. எப்ப கொண்டு வந்திருக்காங்கன்னா 2002 கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது 2002. அடுத்தது நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2014 கொண்டு வந்திருப்பாங்க. நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன், ராஷ்டிரிய கோகுல் மிஷன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வர்றதுதான். இந்த லைஃப் ஸ்டாக், இந்த ஆடு மாடு கால்நடையோட பொருந்தி வர்றதுதான் நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன், ராஷ்டிரிய கோகுல் மிஷன், இதெல்லாம் 2014. அடுத்தது தனுவாஸ், அதாவது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 1989 தமிழ்நாட்டில் இந்த வெட்டினரி யூனிவர்சிட்டி அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. NIRF ரேங்கிங், நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களை தரம் வாய்ந்து அதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில பாக்குறப்ப இந்த தனுவாஸ்க்கு வந்து 17வது ரேங்க் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமா, ரொம்ப டாப்பான ஒரு இன்ஸ்டிடியூட்டா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நேட்டிவ் டாக் கன்சர்வேஷன் சென்டர். ஓகேங்களா, அந்த நாட்டு நாய்களுடைய வளர்ப்பு பாதுகாப்பு மையம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா தென்காசியில இருக்கு. அங்கதான் பாத்தீங்கன்னா ராஜபாளையம், கொம்பை, சிப்பிப்பாறை, கன்னி, அந்த மாதிரியான டாக் பிரீட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நேட்டிவ் டாக் குரோவர்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரியான டாக் பிரீட்ஸ் எல்லாம் அங்க கன்சர்வ் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். அதோட லைஃப் ஸ்டாக் முடிஞ்சது. இப்ப டைரி டிபார்ட்மெண்ட். டைரி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஆவின் அப்படிங்கிற ஒரு பேர்ல இருந்து தொடங்குது. அப்படின்னா பசு, பசுவுடைய அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் நமக்கு ஆவின் அப்படிங்கிறத கொண்டு வரோம். ஆவின்கான உண்மையான பேர் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பிராண்ட் நேம் தான் பாத்தீங்கன்னா ஆவின் அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷன் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியா 239.30 மில்லியன் டன்ஸ் ஆஃப் மில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா இருக்கும். அதுல தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல 11வது இடத்துல இருக்காங்க. மில்க் ப்ரொடக்ஷன்ல தமிழ்நாடு 11th ரேங்க்ல இருக்காங்க. நம்ம போன இதுல பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா ICMR படி 300 கிராம் இருந்தா போதும், அந்த தமிழ்நாட்டுல 384 கிராம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ 11th ரேங்க் வந்து இருக்கும் மில்க் ப்ரொடக்ஷன்ல. கோஆபரேட்டிவ் செக்டார் வந்து மில்க் வாங்குவாங்க, பால் பண்ணையில இருந்து பால் சொசைட்டி எல்லாம் வாங்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த கோஆபரேட்டிவ் செக்டாரோட ப்ரொக்யூர்மெண்ட்ல தமிழ்நாடு வந்து 4th ரேங்க்ல இருக்கு. நம்மளே ஆவின் பால் வாங்க மாட்டோம், சொசைட்டியில போய் பால் வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் நீங்க அப்படியே போய் பண்ணிருப்பீங்க, கேனை தூக்கிட்டு போவோம் நம்மலாம். ஸோ அதுதான் அந்த கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா,
ஸோ மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா February 1, 1981 தான் இந்த தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அதோட பிராண்ட் நேம் வந்து ஆவின். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டயர் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. ஓகே, இது ஜஸ்ட் பேசிக்கா அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டீப்பா நமக்கு டிஎன்பிஎஸ்ல போக மாட்டாங்க, ஆனால் ஜஸ்ட் ரீட் பண்ணா தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா கோஆபரேட்டிவ்ல போய் மில்க் ப்ரொக்யூர் பண்றது, செயல்படாம இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை வந்து செயல்பட வைக்கிறது, அந்த போர்டுக்கு எலெக்ஷன் நடத்துறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் இந்த மில்க் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னா 3 டயர் ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இவங்க வந்து வில்லேஜ் லெவல்ல செயல்படுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன்ஸ் இருப்பாங்க. அடுத்து 3rd டயர் தான் வந்து பாத்தீங்கன்னா அபெக்ஸ் ஆர்கனைசேஷன், தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன், அவங்களுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அதுக்கப்புறமா பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எதுக்கு கீழே வரும்னா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1983, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1983 அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது ஆவின் தினம் இந்தியாவில் தமிழ்நாட்டுல ஆவின் தினம் எப்போ அப்படின்னா February 1. ஏன்னா February 1, 1981 தான் என்ன பண்ணிருக்காங்க, ஆவின் அப்படிங்கிற அந்த தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த டேவை நம்ம ஆவின் தினம் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம், செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல நமக்கு முக்கியமான ஏரியாங்கிறது இதெல்லாம் தான். இதை தாண்டி நமக்கு பேசிக் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் டைரி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மில்க் ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான். கோஆபரேட்டிவ் லெவல்ல மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்கீம். அடுத்தது PMFME அப்படிங்கிற திட்டம் இருக்கு. இதுல இந்த மில்க் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. தயிர், வெண்ணெய், பட்டர், அந்த மாதிரிலாம் நமக்கு சொல்றாங்க இல்லையா, நெய் உற்பத்தி பண்றது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் ப்ராசஸிங் செக்டாருக்குள்ள வந்துடும். அந்த ஃபுட் ப்ராசஸிங் செக்டாருக்காக இருக்கக்கூடிய திட்டம் தான் பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி நம்ம MSME டிபார்ட்மெண்ட் படிக்கிறப்ப பார்த்திருந்தோம். அந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னன்னா தமிழ்நாடு தான் இந்த PMFME ஸ்கீம்ல டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் இங்கேயும் நமக்கு சொல்ல வராங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டைரி ப்ராசஸிங் பிளான்ட் அப்படிங்கறதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. எங்கன்னா தருமபுரி, திருவண்ணாமலை, கரூர், கடலூர் போன்ற இடங்கள்ல. ஸோ ஜஸ்ட் அவ்வளவு டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க, ஸ்கீம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுல டாப் தமிழ்நாடுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது தமிழ்நாடு இனோவேஷன் இனிஷியேட்டிவ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பஃபலோ ரியரிங் தொடர்பான விஷயங்களை வந்து இங்க பண்றாங்க. எப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் அப்படிங்கறத இவங்க கையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்து ராஷ்டிரிய கோகுல் மிஷன், நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன், ரெண்டுமே 2014 தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஸ்கீம் எல்லாம் கேட்டாங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்பாங்க, இல்ல மேட்ச்ல கேட்பாங்க, அவ்வளவுதான். சரியா? மற்றபடி பாத்தீங்கன்னா நேஷனல் கோபால் ரத்னா அவார்டு அப்படிங்கிறது இந்த டைரி ரிலேட்டடான பெஸ்ட் டைரி ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருதா இருக்கு. 2023 பாத்தீங்கன்னா கோவில்பட்டியை சேர்ந்தவங்களும் திண்டுக்கல் பகுதிகளை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. இவ்வளவு எல்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அடுத்தது ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன், இன்லேண்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் தமிழ்நாட்டுல 2 இருக்கு. சரியா? தமிழ்நாடோட கோஸ்ட் லைன் 1076 கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஆனா மத்திய அரசாங்கத்தோட அப்டேட்டட் டேட்டா அப்படி பாக்குறப்ப 1068.69 கிலோமீட்டர் தான் தமிழ்நாடோட கோஸ்ட் லைன். மொத்தம் 14 கடலோர மாவட்டங்கள் இருக்கு. இன்லேண்ட் ஃபிஷரிஸ் ரிசோர்சஸ் அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டுல அதிகமாவே இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபிஷரி செக்டாரோட ஆனுவல் க்ரோத் ரேட் 7% இருக்கு, 7.02% இருக்கு. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு GDP அப்படிங்கிறது 7.49% இருக்கு. ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் 6.37 லட்சம் மெட்ரிக் டன்னா இருக்கு. இன்லேண்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2.47 மெட்ரிக் டன்னா இருக்கு. ஓவரால் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் 8.84 மெட்ரிக் டன்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் இவ்வளவு பண்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல டேட்டா அப்படின்னு சொல்லி பாக்குறச்ச நமக்கு வந்து இந்த மீன்பிடி தடை காலம் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் செய்திகள்ல. ஓகேங்களா? அந்த மீன்பிடி தடை காலம் அப்படிங்கிறது முதல்ல எவ்வளவு நாட்களுக்கு இருக்கும்னா 61 நாட்களுக்கு இருக்கும். இது வெஸ்ட் கோஸ்டுக்கு தனியா, ஈஸ்ட் கோஸ்டுக்கு தனியா போடுவாங்க. இப்ப ஈஸ்ட் கோஸ்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஏப்ரல் 15 இருந்து ஜூன் 14 வரைக்கும் அந்த மீன்பிடி தடை காலம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? 61 நாள் போடுறாங்க. ஏப்ரல் 15 இருந்து ஜூன் 14 வரைக்கும் பாத்தீங்கன்னா மீன்பிடி தடை காலம். இது ஈஸ்ட் கோஸ்ட்ல. திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? அந்த தமிழ்நாடு ஃபுல்லாவே அந்த மீன்பிடி தடை காலம் அப்படிங்கிறது ஏப்ரல் 15 டு ஜூன் 14 வரைக்கும் வந்துடும். அதே மாதிரி வெஸ்ட் கோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 1 இருந்து ஜூலை 31 வரைக்கும் வெஸ்ட் கோஸ்ட்ல மீன்பிடி தடை காலம்.
அது கோவளத்திலிருந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியோட ஒரு பாதி கொஞ்சம் பார்ட் வந்து கவர் ஆகும். ஓகேவா? ஸோ ஏப்ரல் 15 டு ஜூன் 14 அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்ட். இந்த சைடு வந்து பாக்குறப்ப ஜூன் 1ல இருந்து ஜூலை 31 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வெஸ்ட் கோஸ்ட். ஓகேவா? சோ அந்த மீன்பிடி தடை காலம் இருக்கக்கூடிய நேரத்துல மீனவர்களுக்கு வந்து அரசாங்கம் அந்த உதவித்தொகை அப்படிங்கறது கொடுப்பாங்க. அது சமீபத்துல 2023 தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 5000ல இருந்து 8000 இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாக்குறப்ப நமக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெரைன் ஃபிஷரிஸ் தமிழ்நாடு மெரைன் ஃபிஷிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 1983ல கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது சீவீடு கல்ச்சர், இந்த கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல இந்த கடல் பாசி வந்து இந்தியாவிலே கடல் பாசி அதிகமா பண்றது யாருன்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? அதோட அந்த சயின்டிபிக் நேம் என்னன்னா காப்பாஃபைகஸ் அல்வரேசி அப்படின்னு சொல்லுவாங்க. 1995ல தான் தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆனா அதோட ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,500ல இருந்து 16,500 மெட்ரிக் டன்ஸ் ப்ரொடக்ஷன் இந்த சீவீடை மட்டும் நம்ம பண்றோம். இந்தியாவிலே அதிகமா பண்றது யாருன்னா நம்ம தான். அதுக்காக தான் மல்டி பர்பஸ் சீவீடு பார்க் அப்படிங்கறத ராமநாதபுரத்திலையும் புதுக்கோட்டையிலையும் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது ஆர்னமெண்டல் ஃபிஷ் கல்ச்சர் அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் ஃபேமஸா இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவோட ஓவரால் ஆர்னமெண்டல் ஃபிஷஸ்ல 30% தமிழ்நாட்டில இருந்து தான் போகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கிசான் கிரெடிட் கார்ட்ஸ். இது விவசாயிகளுக்கு மட்டும் கிடையாது, மீனவர்களுக்கும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க கிசான் கிரெடிட் கார்ட்ஸ் மூலியமா. சரியா? நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஃபிஷர்மென் வெல்ஃபேர் போர்டு, மீனவர்கள் நல வாரியம் 2007ல உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்தது முக்கியமான அமைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இதை கேட்கலாம், நமக்கு முக்கியமான ஒரு அமைப்பு. தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது 1974ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, மீனவர்களுக்கான பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது 2012ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் 2012ல வந்திருக்கும். அதுக்கு கீழே இந்த யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எங்க இருக்குன்னா நாகப்பட்டினத்துல வந்து இருக்கு. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி 2012 நாகப்பட்டினம். சரியா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல செலக்டடான ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை நல்லா படிச்சுக்கோங்க. அதை தாண்டி இங்க கேட்க மாட்டாங்க. சரியா? ஈஸியான ஒரு பாலிசி நோட் தான். ஆனா நிறைய டேட்டாஸை மனப்பாடம் பண்ணணும். நன்றி.